குடிக்கிற தண்ணீர் காசு, காசு, அச்சனை சீட்டும் காசு, தேர்வு சீட்டும் காசு, ஆட்டோமீட்டர் காசு, திருட்டு வீடியோ காசு, போலீசாமியா காசு, உனத்தின் மெத்தையிலும் காசு. இப்படி எல்லாத்துக்கும் காசு வேணும். ஸ்கூலில் சேர்க்கணுன்னா காசு, புக்ஸ் வாங்கணுன்னா காசு, பேக் வாங்கணுன்னா காசு, காலேஜ் சேர்க்கணுன்னா காசு. எங்கேருந்து வரும் இந்த காசு? அதுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு 5000 எஸ்ஐபி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரணும். அதுவும் 1 இயருக்கு ஒன்ஸு 5% டாப் அப் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு உங்கள் குழந்தைய ஸ்கூலுக்கு சேர்க்கறதுலேருந்து காலேஜ் படிக்கிற வரைக்கும் 1 இயருக்கு 1 lakh எடுத்து செலவு பண்ணிக்கலாம். சரி, படித்து முடிச்சுட்டாங்களே, கல்யாணத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசனை வரும். நீங்கள் கல்யாணத்துக்கும் இதுலேருந்தே 40 lakhs எடுத்து செலவு பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம கடமையெல்லாம் முடிஞ்சது, படிக்க வச்சாச்சு, கல்யாணமும் பண்ணி முடிச்சாச்சு, நம்ம ரிட்டையர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசனை வந்துடும். நீங்கள் அதுவும் யோசிக்க வேண்டாம். இதுலேருந்தே நீங்கள் மாதம் 1 lakh எடுத்து செலவு பண்ணலாம். இதுக்கெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டியது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தா உங்க வாழ்க்கையில காசு மழை கொட்டுன்னு கொட்டும். காசு மேலே காசு வந்தே கொட்டுகிற நேரம் இதே, வாசு கருவ ராசு லட்சுமிய தட்டுகிற வேலை இது. அட சுக்கிர உச்சத்தில் லக்கதான் மச்சத்தில் வந்தது கை காசுதான், என்றும் மன்னர் தான் எங்கும் வின்னர் தான். உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டை பற்றி டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.